ஃப்ரெண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். கை குழந்தைய எடுத்துக்கிட்டு மக்கள் சேவை நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி அவங்க இறங்கியிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாஜக தோல்வி எல்லாம் அடையல, இன்னும் ஆழமா தான் தமிழகத்துல கால் ஊன்றி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அரசியல் களம் நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி அவர்கள் கை குழந்தையோட தான் எல்லா இடத்துக்கும் போறாங்க. ஒரு பில்டிங் ஓபன் பண்ணணும்னா கூட, மக்கள் சேவை பண்ணணும்னா, மீட்டிங் எல்லாத்துக்கும் அந்த குழந்தையோட தான் போறாங்க. இத்தனைக்கும் டாக்டரே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நான் மீறி வர்றேன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொன்னா கூட அவங்க கேட்காம அந்த குழந்தைக்கு பேரே அவங்க தளபதி வச்சு கொண்டான் டிவிக்கே அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு விளம்பரத்துக்காக இவங்க செய்யறாங்களா, இல்ல உண்மையாவே மக்களுக்கு சேவை செய்யணுன்ற நோக்கோட செய்யறாங்களா? இல்ல, இது முழுக்க முழுக்க மக்கள் சேவையாற்றுறதுக்கெல்லாம் அவங்க கை குழந்தையோட வருது இல்லை அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. விளம்பர அரசியல் இது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. விளம்பர அரசியல் தான். எல்லார் மத்தியிலும் நம்மளை பத்தி பேசணும், எல்லாரும் நம்மளை பேசணும், மீடியாலலாம் நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும், எல்லார்கிட்ட ஒரு கரிசனை வரணும், ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, பச்சில குழந்தைய கூட வச்சுக்கிட்டு எப்படி இந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏஸ்ல யாருன்னா இப்படி பண்ணியிருக்காங்களா? டிவிக்கெல்லாம் பாருங்க, குழந்தை கூட பொருட்படுத்தாம என்ன பண்றாங்க, இந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை கிரியேட் பண்றதுதான் நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க இந்த ஸ்கூல் திறப்பு விழாலாம் பயங்கரமா இஷ்யூ ஆயிடுச்சுல, அப்ப கூட குழந்தைய வச்சு என்ன பண்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா கை குழந்தையோட என்ன பண்ணல, ரிப்பன் கட் பண்ணல. ஆனா பேட்டி கொடுக்கும் போது கை குழந்தை வச்சு பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுல பல முரண்பாடுகள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்கப்பெண் திட்டத்தை உருவாக்குனார்ல விஜய் அவர்கள், அதுல கை குழந்தையோட பிறகு அதாவது குழந்தை பிறந்து 7 நாட்கள்ல வெளியே கொண்டு வராங்க. பச்சிலம் குழந்தைய இந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள் என்ன பண்றாங்க, கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் அப்படின்றது ஈஸியா குழந்தைய என்ன பண்ணுவோம், அட்டாக் ஆகிடும். நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு கம்மியா இருக்கும் அந்த டைம்ல. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு நீங்க குழந்தைய வெளியே கொண்டு வர, பொது இடங்கள் எல்லாம் கொண்டு போக கூடாது. ஏன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் இப்ப பயங்கரமா கிரியேட் ஆயிருக்கு, ஈஸியா தாக்கிறோம். அது குழந்தைகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மருத்துவர்களுடைய ஆலோசனையா இருக்கு. ஆனா இவங்க அந்த சிங்கப்பெண் திட்டம், எவ்வளவு டஸ்ட் இருக்கு, எவ்வளவு வெயில் இருக்கு, எவ்வளவு இன்ஃபெக்ஷன் இருக்கு, இதெல்லாம் பொருட்படுத்தாம என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அன்னைக்கு அந்த சிங்கப்பெண் படையில அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்களதான் நிறைய மீடியாக்கெல்லாம் போக்கஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று தினத்துல நினைக்கிறேன் அந்த தாவேக்காவோட எம்எல்ஏக்கள் ஆலோசனை கொண்டு வந்தது, அப்பவும் எடுத்துட்டு வராங்க. சோ இது எந்த ஒரு மனநிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லாத்துக்கும் மக்கள் சேவைனா என் குழந்தைய கூட நான் பொருட்படுத்த மாட்டேன், நான் பாக்குறேன், மக்கள் சேவைக்கு நான் இது பண்றேன். இது பயங்கரமா என்ன பண்றாங்க, இன்னைக்கு சோசியல் மீடியாக்களை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த பாரதி கண்ணம்மா அப்படின்ற ஒரு சீரியல் எந்த அளவுக்கு வைரல் ஆச்சு. அவங்க அந்த ஹீரோயின் பேக் எடுத்துட்டு வர்றது பாத்தீங்கன்னா நிறைய ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இவங்களை வச்சு என்ன பண்றாங்க, ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கிறாங்க பல்லவி அவர்கள் அப்படின்னு. இது நிறைய மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. குழந்தை பிறந்துட்டா அது அம்மாவுக்கும் பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகும், குழந்தைக்கும் பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த பட்சத்துல 2 பேருமே வெளியே வரக்கூடாது. அந்த இம்யூனிட்டி பவரை 2 பேரும் என்ன பண்ணணும்னா அதிகரிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படின்றது எல்லா மருத்துவர்களும் என்ன பண்றாங்க. ஆனா இவங்க ஒரு அரசியல் விளம்பரம், இப்படிதான் அரசியல் செய்யணும்னு யாருமே இது பண்ண மாட்டாங்க. குழந்தைய வச்சு நீங்க அரசியல் செய்யணும்ன்றீங்களே, இது எந்த ஒரு மனநிலைமை அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இவங்களுக்கு கண்டனங்கள் பயங்கரமா வளர்ந்துருக்கு. இதை டிவிகேல முட்டு கொடுக்குறவங்க எப்படி பேசுவாங்கன்னா, எங்க கட்சி எம்எல்ஏக்கு குழந்தைங்க எல்லாம் பெருசு கிடையாது, மக்கள் தான் பெருசு, அப்படி இப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கு, ஒரு விளம்பரத்தை கிரியேட் பண்றதுக்காக மட்டும்தான் இவங்க இது மாதிரி செயல்பட்டு கண்டி. உண்மையிலே மக்களுடைய நலன்ல இவங்களுக்கு அக்கறை இருக்குதா அப்படின்னா, 9:30 மணிக்கு சிஎம் செக்ரட்டரியேட்டுக்கு வந்துடுறாரு, தலைமைச் செயலகத்துக்கு 9:30 மணிக்கு வந்துடுறாரு. எல்லா எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்களும் 9:30 மணிக்கு அவங்க ஆபீஸ்ல போறாங்களா பாக்குறோமா? இல்ல. இத்தனைக்கும் நான் அந்த எம்எல்ஏ, அவங்க திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ பல்லவியோட ஆபீஸை கிராஸ் பண்றேன், 9:30 மணிக்கு நான் கிராஸ் பண்றேன். ஆனா இது வரைக்கும் 9:30 மணிக்கு அவங்க ஆபீஸ் பூட்டி தான் இருக்கு, திறந்ததே கிடையாது. சோ இப்ப இது எந்த மனநிலைமை நீங்க காட்டுறீங்க? நீங்க அப்படி மக்கள் சேவை பண்ணணும்னா கை குழந்தையோட 9:30 மணிக்கு நீங்க ஆபீஸ் திறக்கணும், ஏன் திறக்க மாட்டீங்க? கேமரா முன்னாடி மட்டும் அவங்க ஃபோக்கஸ், கேமரா முன்னாடி மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ்டு பண்றீங்க. அப்ப இது எந்த வகையான ஒரு அரசியல்? மக்களுக்கான அரசியல் எடுக்கிறீங்களா, இல்ல விளம்பரத்துக்கான அரசியல் எடுக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி வருதுல்ல. சோ இது முழுக்க முழுக்க இவங்க விளம்பரத்துக்கான அரசியலை தான் எடுத்துட்டு இருக்காங்களே கண்டி, மக்களுக்கான அரசியல் எடுக்கல. நீங்க என்ன பண்றீங்க, எம்எல்ஏ ஆபீஸ்ல போயிட்டு ஒரு தொட்டில கட்டி வச்சு குழந்தைய தாளாட்டுறீங்க. அது தாளாட்டுற இடமாங்க? எம்எல்ஏ ஆபீஸ் கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி,
கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு கட்டுது, எல்லாமே இது பண்றாங்க. அதுல போயிட்டு நீங்க வந்து கை குழந்தைய கொண்டு வந்து இது பண்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கூட ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணாங்க, கேள்விகள் கேட்டு இருந்தாங்க. சோ இவங்க ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, கேமராக்கு முன்னாடி மட்டும் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்க, அதை கொண்டு வாங்க அப்படி கேள்வி இருக்குல்ல. இதுக்கு வந்து அவங்ககிட்ட பதிலே கிடையாது. சோ விளம்பரத்துக்காக மட்டும்தான் பல்லவி அவர்கள் குழந்தைய வெளியே எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க, ஒரு அரசியல் செஞ்சாங்க. இது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. அவங்களுக்கு கண்டனங்கள் வந்து பயங்கரமா வலுக்குது. ஏன்னா ஒரு குழந்தை விஷயம் சும்மா கிடையாது, அதுவும் ஒரு உயிர் தான். இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன, ஏதோ ஒரு பெரிய விபத்து வந்துச்சுன்னா என்ன, யார் பொறுப்பு? ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு வந்து எம்எல்ஏ அவர்கள் வந்து பொறுப்பேற்று உங்களை வந்து மக்கள் அரசியல் செய்ய வேணாம்னு சொல்லல, மக்களுக்கு சேவை செய்யலாம் சொல்ல வரல. 5 வருஷம் இருக்கு நீங்க மக்களுக்காக அரசியல் செய்யறதுக்கும் சேவைகள் செய்யறதுக்கும் 5 வருஷம் இருக்கு. இந்த குழந்தைய ஓரளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்லயே பாக்கலாமாங்க, வளர்த்து விட்டுட்டு நீங்க வந்து வீட்லயே நீங்க மக்கள் சேவை உட்காந்து பாக்கலாமே. எம்எல்ஏ பணியை வந்து மக்கள் வீட்லயே உட்காந்து பாக்கலாமே. ஏன் உங்க தலைவர் வந்து ஒர்க் ஃப்ரம் அரசியல் பண்ணலையா? அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது மக்கள் வந்து வீதியில வந்து சந்திச்சு அரேஞ்ச் பண்ணல, எல்லாம் பனையூர்ல உட்காந்து தானே பண்ணாரு. அதே போல நீங்க வீட்டுல உட்காந்து பண்ணலாமே. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 6 மாசம் ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கும் உங்களுடைய உடல் நலத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பேசுறோம். குழந்தைய நல்லா வளர்த்துருங்க, நீங்களும் நல்லா ரெஸ்ட் எடுங்க. 6 மாசம் கழிச்சு வாங்க. யாரு உங்களை வேணாம், இப்பவே வந்து மக்கள் வந்து உங்க வீட்டுல வந்து எங்களுக்கு வாங்க, எங்களுக்கு சேவை செய்யுங்கன்னு யாருங்க கூப்பிடுறா? யாருமே கூப்பிடலங்க. இவங்களாவே விளம்பரத்தை தேடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். நீங்க வேணா பாருங்க, அடுத்த அமைச்சரவையில விரிவாக்கத்துல பல்லவி அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. தாவேக்கா ஆட்சியில அடுத்த 2 வருஷத்துல எப்படி அமைச்சரவை விரிவாக்கம் செய்வாங்க, இந்த விரிவாக்கம் செய்யறதுல பல்லவி அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி எழுதி வச்சுக்கோங்க. நான் வேணா சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பில்டப்பை கிரியேட் பண்றாங்க. தான் முன்னாடி தெரியணும், எல்லா சென்னையில இருக்கிற எல்லா எம்எல்ஏ காட்டிலும் மினிஸ்டரை காட்டிலும் நான் தான் முன்னாடி நிக்கணும், பச்சிளம் குழந்தைய கையில் எடுத்துட்டு வந்து நான் மக்களுக்காக நான் முன்னாடி நிக்கிறேன், மக்கள் சேவைக்காக முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே என்ன பண்றாங்க, விளம்பரப்படுத்திக்கிறாங்க. இனி வரும் நாட்கள்ல தாவேக்காவில இவங்களுக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்கப்படும், அமைச்சரவையில கொடுக்கப்படும் அப்படின்றதான் நம்ம இங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. ஆமா, ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு விளம்பரம் அவங்க தேடிக்கிற அந்த நேரத்துல எப்படி மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற யோசிச்சாங்கன்னா தானாவே அவங்க வந்து ட்ரெண்ட் ஆயிடுவாங்க. இவங்களா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இரண்டாவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தேசிய பாஜகவுடைய தலைவர் நிதின் நெபின் அவர்களும் வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. நம்ம தமிழக அரசியல் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள்லாம் முக்கியமானவங்க எல்லாம் போயிருக்காங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், அப்புறம் நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாம் வந்து போயிருக்காங்க. அப்ப என்ன பேச்சு நடந்திருக்குன்னா, நம்ம தோல்வி எல்லாம் அடையல, நம்ம வாக்கு சதவீதம் அப்படியே தான் இருக்குது. ஆனா இந்த வாட்டி நம்ம வின் பண்ணிட்டோம், ஊட்டியில ஒரு சீட் நம்ம வின் பண்ணிட்டோம். அண்ணாமலையை போயிட்டு இருந்ததுக்காக நீங்க எல்லாம் துவண்டு போயிடக்கூடாது, நம்ம இன்னும் ஆழமா நம்ம இது பண்ணணும், இன்னும் எனர்ஜெட்டிக்கோட, இன்னும் நம்ம புத்துணர்ச்சியோட செயல்படணும். அடுத்த தேர்தல்ல நம்ம கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு பாசிட்டிவான டாக் வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க அமித்ஷா அவர்கள் கூட்டம் ஆலோசனை கூட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜக ஒரு ஸ்டெடியா இல்ல அப்படின்றதான் புரிஞ்சுது. ஏன்னா அண்ணாமலையுடைய ஏற்படுத்தின தாக்கம், இந்த பாதிப்பு இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாஜகலையும் அடாப்ட் பண்ணிருக்கு அப்படின்றது தான் இங்க நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இவங்க சொல்ற மாதிரி, பாஜகவுல சொல்ற மாதிரி அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவரெல்லாம் பெருசாலாம் எங்களுக்கு வந்து பாதிப்படைகளை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு பாஜக அப்படின்றது அண்ணாமலை வெளியே இருந்தனால எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்கு அப்படின்றத நம்ம கண்ணூர பார்க்க முடியுது. இப்போ டெல்லி மேலிடம் ஏன் இந்த தலைவர்களை கூப்பிட்டு பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்களை ஒரு பூஸ்ட் பண்ணணும். ஏன்னா சோர்ந்து போயிடுறாங்க, ஏற்கனவே தோல்வி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அண்ணாமலை இப்படி பண்றாரு. ஸோ இதெல்லாம் கண்டு துவண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூப்பிட்டு வச்சு நல்லா பூஸ்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதுல அமித்ஷா தரப்புல இருந்து ஒரு கடுமையான கண்டனங்களும் ஆலோசனைகளும் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. உட்கட்சி பிரச்சனையை, உங்க சொந்த பிரச்சனையை கட்சிக்குள்ள திணிக்காதீங்க, கட்சிக்காக நீங்க பாருங்க, கட்டமைப்புகளை பலப்படுத்தணும் அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பதவியில நிர்வாகிகள் ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க, அவங்களால வளர்ச்சி அடைந்திருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பதிலா புதியவர்களை கொண்டு வாங்க. இன்னைக்கு புதியவர்களை நீங்க கொண்டு வந்து கட்டமைப்புச்சாதான் பாஜக அடுத்த கட்ட லெவலுக்கு போவோம் அப்படின்ற சில பல ஆலோசனைகளை கடுமையா அமித்ஷா அவர்கள் சொல்லப்பட்டதாகவும் இங்க தகவல் இருக்கு. இதுல தோல்விக்கான காரணங்களை பத்தியும் என்னென்ன இஷ்யூனால நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, விவாதித்து இருக்கிறதாகவும் ஒரு தகவல். இதுல பல உள்கட்சி பிரச்சனை தான் ரொம்ப அதிகாரமா என்ன பண்ணிருக்கு, பூதாகரமா கிளம்பியிருக்கு. இந்த உள்கட்சி பிரச்சனையில தான் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இங்க விஜய் ஆட்சி செய்ததை, விஜய் பொறுப்பெடுத்ததை பாஜக விரும்பவே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க நிலவுது. இதனிடையில தான் அண்ணாமலை அவர்கள் வெளியேறி
இந்த அளவுக்கு தமிழ்நாடு பாஜகவை சிதைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனால இதை மறுபடியும் கட்டமைக்கணும், அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் அப்படின்றதுனால கூப்பிட்டு வச்சு யாரும் மனம் துவண்டு போக வேண்டாம், அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம போயிருவோம், கட்சி உட்காட்டு அமைப்புகளை நீங்க பலப்படுத்துங்க, ஸ்ட்ராங் படுத்துங்க, நிர்வாகிகளை மாத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க அது மாத்திரம் இல்லாம தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் மாற்றப்படுறதுக்கான ஆலோசனையும் அங்க போயிருக்கு. சோ கூடிய விரைவில் தமிழ்நாட்டுல பாஜக மாநில லெவல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும், கீழ்மட்டத்திலும் மேல்மட்டத்திலும் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும், புது வரவுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஆலோசனை கூட்டத்து மூலமா நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 10 வருடங்களுக்கு மேல எம்எல்ஏவா இருந்தவங்க தான் விஜயதாரணி. அவங்க காங்கிரஸ் ஆட்சியில அவங்க கன்னியாகுமரி விளவங்கோடு தொகுதியில வந்து அவங்க எம்எல்ஏவா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2021 அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாங்க. அதற்கப்புறமா காங்கிரஸ்ல பெண்களுக்கு வந்து உரிமைகள் இல்ல, மறுக்கப்படுதுன்னு சொல்லி அங்கேருந்து விலகி நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 2024 பாஜகல சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே நமக்கு எதனா ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஏமாற்றம் தான், அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. கடைசியா இங்கேயும் என்ன வந்து மதிப்பு கொடுக்கலன்ட்டு இப்ப டிவிக்கு பக்கம் போறதாக செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. கடைசியில சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல எல்லாம் ஏமாற்றம் தான். காங்கிரஸ்ல ஒரு உச்சபட்ச தலைவரா அவங்க இருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயதாரணி அப்படின்னா டெல்லியில தெரியாதவங்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு விஜயதாரணி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நம்பிக்கைத்தன்மையான ஒரு தலைவரா என்ன பண்ணாங்க இருந்தாங்க. தொடர்ச்சியா 3 முறை விளவங்கோடு தொகுதியில எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நகர்வு எங்க போகுது அப்படின்னா மாநில அரசியலை விட்டு டெல்லி அரசியலுக்கு நகர்வுகள் நகரும்போது தான் இங்க காங்கிரஸ்ல சீட்டு கேட்கறாங்க, எம்பி சீட்டு கேட்கறாங்க, அது மறுக்கப்படுது. அதுக்கப்புறம் உடனே என்ன பண்றாங்க, பதவி ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் வராங்க. பாஜகவிலையும் அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அதுக்கப்புறம் பாஜகவில் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறாங்க. பாஜக முக்கியமான பொறுப்புகள் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. எதிர்பார்த்தாங்க, பொறுப்புகள் எதிர்பார்த்தாங்க, ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்படலை. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது பாஜக இங்க தோல்வி அடையுது. விளவங்கோடுல நின்னாங்க, 28 தொகுதியில நின்று ஒரு தொகுதியில ஜெயிச்சாங்க. அதுல விளவங்கோடுல விஜயதாரணி அவர்களும் பாஜக சார்பா நின்னாங்க. எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சதா அப்படின்னா கிடைக்கல. ஒருவேளை வெற்றி அடைஞ்சிருந்தா அவங்க பாஜகவிலே நீடிச்சிருப்பாங்க. வெற்றி அடையாத பட்சத்துல இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிற கட்சி தாவேகா அப்படின்ற ரேஞ்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு பாஜகவில இருந்து தாவேகாவுக்கு தாவி இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா விஜயதாரணி அவர்கள் இப்போ தாவேகாவுக்கு ஏன் போகணும், இந்த நகர்வுகளை ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய விஷன், அவங்களுடைய எய்ம் அப்படின்ற போகும்போது அவங்களுடைய அரசியல் கணக்கு நகர்வுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா இன்னைக்கு தாவேகாவில மகளிர் அணி அமைப்பு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு ஆளுமைகள் இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. நமக்கு தெரிஞ்சு யாருமே அவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க ஒரு மாநில தலைவியா இருந்து செயல்படுறதுக்கான அதிகாரம் மிக்க ஒரு தலைவர் இருக்கிறாங்களா தாவேகால அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா விஜயதாரணி அவர்கள் தாவேகா பக்கம் நகர்றதுனால மாநில லெவல்ல மகளிர் அமைப்பு ஒரு செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை அவங்க எடுத்துக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜயதாரணி அவர்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற அந்த அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்த்து தாவேகாவில அந்த முக்கியமான பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுறதான வாய்ப்பு இருக்கு. மகளிர் அணி கட்டமைப்பை அவங்க வலுவா கட்டமைப்பாங்க அப்படின்னு தாவேகா நம்புறதுனாலதான் இப்போ ரெட் கார்பெட்டை கூப்பிட்டு விரிச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க, விஜயதாரணி அவர்களை ஏத்துக்கிருக்காங்க அப்படின்னு நம்ம இங்க சொல்லலாம். சோ விஜயதாரணி அவருடைய நகர்வு எல்லாமே தாவேகாவில எப்படியாவது மாநில லெவல்ல மகளிர் அணி அமைப்பாளர் செயலாளர் போஸ்டிங்கை வாங்கிட்டு ஒரு கட்டமைப்பு கட்டமைச்சுட்டு இடைத்தேர்தலோ இல்ல இனி வரும் ராஜ்யசபா எம்பி தேர்தலோ இல்ல 2029 நாடாளுமன்ற தேர்தலோ ஏதோ ஒரு தேர்தல்ல அவங்க நின்று ஜெயிச்சு ஒண்ணு டெல்லி அரசியலுக்கு போகணும், இல்ல மாநில அரசியல ஸ்ட்ராங்கா நின்றுடணும் தாவேகாவில அப்படின்னு தான் அவங்களுடைய கோலா இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா விஜயதாரணி அவர்களுடைய மூவ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணகத்தோட தான் இருக்கும், ஏனோதான்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து அத்தனை காங்கிரஸ் பாரம்பரியத்துல வந்த விஜயதாரணி அக்கா அவர்கள் உடனடியா பாஜகவுக்கு தாவுறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்களுடைய எய்ம் என்னவா இருந்ததுன்னா டெல்லி அரசியல தான் இருந்தது. பாஜகவுல போயிட்டு டெல்லி அரசியல் ஈஸியா வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அங்க அவங்களுடைய முயற்சிகள் தோல்வி அடையதை பாக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தாவேகாவில நகர்ந்ததும் பாத்தீங்கன்னா கட்சி லெவல்ல மாநிலங்கள் லெவல்ல ஒரு கட்சியில ஒரு வெயிட்டான போஸ்டிங், மாநில மகளிர் அணி தலைவி அப்படின்ற ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு ஸ்டெடியா இருந்தணும். அடுத்த கட்டமா 2029 நாடாளுமன்ற தேர்தல் இல்ல இடையில ராஜ்யசபா தேர்தல் இதுல நோக்கிதான் அவங்களுடைய எய்ம் போகுது அப்படின்னா பார்க்கணும். எப்படியா இருந்தாலும் தாவேகாவில ஒரு அதிகாரமிக்க தலைவரா வந்துருவாங்க, அதே போல ஆட்சியிலும் வந்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, ஏன்னா விளவங்கோடு பகுதியில அவங்க ஒரு வாக்கு செல்வாக்கான ஒரு பெண்மணி அப்படின்னு தான் சொல்லணும். கூடிய சீக்கிரம் அவங்களுடைய ஆதரவாளர்களோட டிவிக்கு எல்லாம் அவங்க ஐக்கியமாவாங்க. அடுத்ததாக விஜய் அவர்கள் கொல்லம்
கோயிலுக்கு, மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேகதாது அணை விஷயத்துல நான் வந்து வாய் திறந்து பேசல. இப்ப நான் அந்த பார்டருக்கு போயிட்டு அந்த மண்ணுல நான் அந்த சாமியை பார்த்துட்டு வந்தேன்ல, இதுவே வந்து என்னுடைய மௌன அறிக்கை தான். என்ன நீங்க வம்பிழுக்காம இருந்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டோட ஆட்சியை முடிச்சுப்பேன். என்ன நீங்க சீண்டுனீங்கன்னா கண்டிப்பா பார்டர் தாண்டி வந்து கர்நாடகத்திலே நான் வந்து ஆட்சி அமைப்பேன். என்கிட்ட பகச்சிக்காதீங்கன்னு அவர் மௌனமா சொல்றாரு அப்படின்ற மாதிரி சில வாதங்களும் வந்தது. ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய நெரேட்டிவ். இது வந்து ஒரு பில்டப் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க கர்நாடகால போயிட்டு உங்க கன்னட கணக்கெல்லாம் வந்து அங்க செல்லுபடியாகுது விஜய் சார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்க கர்நாடகால இருக்கிறவங்க ரசிகர் மனப்பான்மையில ஒன்னும் அங்க வந்து இது பண்ணல. அப்படி பாத்தீங்கன்னா கர்நாடகால எத்தனையோ உச்சபட்ச நடிகர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் கட்சி ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வந்து தமிழ்நாடையும் கர்நாடகாவையும் இப்படி ரசிகர் மனப்பான்மையில விஜய்க்கு முட்டு கொடுக்குறவங்க வந்து இப்படி ஒப்பிட முடியாது. அது தப்பு கணக்கு அப்படின்னு தான் சொல்றேன். விஜயோட கன்னடம் கணக்கு தப்பா தான் போகும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. விஜய் அவர்கள் செய்த தவறு என்ன? இப்போ நீங்க போய் சொல்றீங்கல்ல, நான் கர்நாடகாவுக்கு போனேன், ரசிகர்கள் பல லட்சம் பேர் கூடுனாங்க, இது பாத்தீங்களா என் ஸ்ட்ரென்த் என்ன, என் பலம் என்ன, எனக்கான ரசிகர்கள் எப்படி இருக்கு, இது ஒரு மௌன அறிக்கை தான். மேகதாது அணை கட்டணும்னா நீங்க வந்து மேகதாது அணை நீங்க கட்டிட்டீங்கன்னா நான் பார்டர் தாண்டி வருவேன், கட்டலைன்னா அப்படியே வந்துருவேன். இதெல்லாம் சும்மா ஒரு நெகட்டிவ் தான். இதனால ஒன்னும் அங்க முதலமைச்சரா இருக்கிற DK சிவகுமார் அவர்கள் ஒன்றும் பயந்து போட போறதெல்லாம் கிடையாது. அவரு மேகதாது அணையை கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறாரு அப்படின்றது அவருடைய நகர்வுகள்லாம் காட்டுது. இன்னும் நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு விஜய் அவர்கள் கலந்து கொண்டார்ல, இதுல டைரக்டாவே DK சிவகுமார் வந்தாரா, மோடி இருந்தாரா, டைரக்டா அவங்க கட்டியே முறையிட்டு இருக்கலாமா? எல்லாமே முறையிட்டு இருக்கலாமா? மேகதாது அணையை கட்ட வேண்டாம் எல்லாரும் வேண்டாரு. DK சிவகுமார் அவர்களை பார்த்து நீங்க என்ன பண்ணிருக்கலாம், முறையிட்டு இருக்கலாம். பிரதமர் மோடியை பார்த்து முறையிடலாம். நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல உட்காந்துட்டு எல்லா முதலமைச்சரும் உட்காந்து இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் உட்காந்து இருக்கிறாரு. எல்லாரும் எதிர்க்கும் நீங்க தமிழ்நாடு பெருமைகளை பேசுறீங்க. தமிழ்நாடு பொருளாதாரத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கு, அவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கு இந்தியாவிலேயே. தமிழ்நாடு சுகாதாரத்துறையில வளர்ச்சி அடைந்திருக்கு. பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் கல்வியில எல்லாம் வளர்ந்து இருக்குது. அதிகமாக வேலைக்கு செல்லும். ஆமா, இந்தியாலேயே பெண்கள் வேலை செய்யறதுல 42% தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உசர்த்தி பேசுறாரு, எல்லாமே பேசுறாரு. இது எல்லாமே இவருடைய ஆட்சியில நடந்ததே கிடையாது. இந்த ஒரு மாசத்துல நடக்கல. அத சொல்லியிருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே திமுக ஆட்சி காலத்துல நடந்தது, ஸ்டாலின் சார் நடத்தினாரு, அதனுடைய பெருமைகளை தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். இப்ப நேத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசின பேச்சையும் அப்படியே நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல விஜய் பேசின பேச்சையும் ஒப்பிடுங்க, டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு, தமிழ்நாடு சுடுகாடா போயிருக்கு, தமிழ்நாடு சுடுகாடா போயிருக்கு, ஒண்ணுமே செய்யல. ஸ்டாலின் சார் என்ன பண்றீங்க, இங்க பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு, கல்வி ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு, சுகாதாரம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு, பீத்திக்கிறீங்க, நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாரு விஜய். ஆனா அதே விஜய் தான் கோட் ஷூட் போட்டு முதலமைச்சரா உட்காந்து தமிழ்நாடு இப்படி சிறந்து இருக்குது, தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பெருமையா பேசுறீங்களே. யாருடைய ஆட்சி காலத்துல? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில தானே. அதையே நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. அப்போ நீங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னா ஒரு பேச்சு, சிஎம் இல்லாத அரசியல் கட்சி தலைவரா இருந்த ஒரு பேச்சுனா உங்க பேச்சு நீங்களே பொய் அப்படின்றது நிரூபிக்கிறேன். இப்ப நீங்க தேர்தல் பிரச்சாரங்களை பேசுறது பொய்யா, இல்ல இங்க பேசுறது பொய்யா, எந்த பொய், நீங்களே எந்த என்ன பண்ணுங்க எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அங்கேயே மேகதாது அணைய விவகாரத்தை முடிச்சுட்டு வந்திருக்கணும், ஏதோ ஒரு ஸ்டே எதனா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கணும். அங்கெல்லாம் இவர் அமைதியா இருந்துருவாராம், எல்லாமே செஞ்சிருவாராம், அமைதியா இருந்துருவாராம். கர்நாடகாவுக்கு மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வாலு பரிசடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு அப்படியே தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு DK சிவகுமார் அவர்களை சந்திச்சு ஏன் நீங்க ஒரு மனு கொடுத்துட்டு வரல மேகதாது அணை விவகாரத்துல? இதெல்லாம் வந்து கேள்விக்குறியாவ தான் இருக்கு. ஜோசியர் சொல்றாரு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்யற நீங்கள் மக்கள் சொல்றதை என்னைக்கு நீங்க காது குத்து வாங்கி செய்ய போறீங்க? ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு கையில கயிறு கட்டிட்டீங்க, பொட்டு வைக்கிறீங்க, மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வாலு பரிசளிக்கிறீங்க. இதெல்லாம் ஜோசியர் சொல்லி தானே செய்றீங்க. மக்கள் சொல்றாங்களே சார், மேகதாது அணையை கட்ட வேணாம், விஜய் அவர்கள் காப்பாற்றணும், விவசாயிகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்களே, மக்கள் சொல்றது என்னைக்கு நீங்க செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ மக்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஜோசியர் என்ன சொல்வாரோ அது மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு முதலமைச்சர் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வேதனைப்படணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. மேகதாது அணையை நீங்க கர்நாடகா வரைக்கும் போனவரு அப்படியே பக்கத்துல இருக்கிற தலைமைச் செயலகத்துல போயிட்டு முறையிட்டு வராம, நான் போனேன், கிரௌடு சேர்ந்துருச்சு, என் கெத்து பாத்தீங்களா, என் ஸ்ட்ரென்த் பாத்தீங்களா, உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன், வாயை திறந்து வார்னிங் கொடுங்க சார். நீங்க வாயை கொடுத்து வார்னிங் கொடுத்தாலும் இங்க கண்டுக்க மாட்டாங்க. நீங்க சைலண்டா வார்னிங் கொடுத்தா யாரு கண்டுக்க போறா? ஒண்ணுமே கண்டுக்க போறது இல்ல. சோ இவங்களாவே நரேட்டிவ் என்ன பண்றாங்க, செட் பண்ணிட்டு
விஜய்க்கு இவ்வளவு மாசு இருக்குது, விஜய் பார்டர் தாண்டில போனாலாம் அங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில என்ன பண்ணாரு இவரு? பார்டர் தாண்டி போறதுக்கு நீங்க கர்நாடகா விட்டுருங்க, பாண்டிச்சேரியில போயிட்டு பிரச்சாரம் பண்ணார்ல. பாண்டிச்சேரியில 38 தொகுதியில வேட்பாளர் போட்டீங்களா? எத்தனை பேர் வின் பண்ணீங்க? ஆட்சி பிடிச்சீங்களா? பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியிலே உங்களால ஆட்சி பிடிக்க முடியல. கர்நாடகால எல்லாம் உணர்வு உள்ளவங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எப்படி ஆட்சி பிடிப்பீங்க? இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு நீங்க தமிழ்நாட்டுல ரசிகர் மோகத்துல வெற்றி பெற்றுட்டு நான் அதே பாணியில கர்நாடகால போவேன்னா எது இது உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. சோ இவங்க மாதிரி இதுதான் நரேட்டிவ் செட் பண்ணி மக்களை ஏமாத்துறது. இன்னும் மக்கள் எவ்வளவுதான், நீங்க மேட்டூர் அணையில டேம் திறக்கவே இல்லை. இதே போன வருஷம் வரைக்கும் எடுத்துக்கோங்க, ஜூன் 12ஆம் தேதி முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் டேம் திறந்து தண்ணி வந்துச்சு, விவசாயம் சூப்பரா நடந்துச்சு, டெல்டா மாவட்ட விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தாங்க. இன்னைக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் எல்லாமே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நிதியை அறிவிக்கிறேன், சிறப்பு திட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு 350 கோடி ரிலீஸ் பண்றீங்களே, தண்ணி இல்லாம காசை வச்சு நினையா பண்ணுவான்? கேள்வி கேட்க தோணல. ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு வாய்க்கிலேயே டைலாக் பேச தெரியுது, ஆனா விவசாயிகளை இப்படி தவிக்க விடுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு இருக்குல்ல. இன்னைக்கு டெல்டா விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. விஜய் எங்களுக்கு தண்ணி விடணும், மேட்டூர் டேம் திறந்து தண்ணீர் விடணும் அப்படின்னு. அங்க மேட்டூர் டேம் திறக்க முடியாது, நாங்க மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இவங்க இங்க உக்காந்து என்ன பண்றாங்க, ஜோசியர் சொல்றதையும் இங்க சட்டமன்றது வந்து அவர் 4 பேர் சொல்றதை மட்டும் தான் கேட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு தான் பல கட்சிகள் விமர்சனம் செய்யறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பதில் வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி. இது எல்லாமே மடைமாற்றுகிற ஒரு இதுதான். இப்ப நீங்க வந்து போயிட்டு ரசிகர் உள்ள பேர் செஞ்சுட்டாங்க, நாங்க இப்படி வார்னிங் கொடுத்தோம், அப்படி இது மக்களை ஒரு திசை திருப்புற விவகாரம். மேட்டூர் டேம்ல தண்ணி தரகல அப்படின்னும் போது நான் சிறப்பு திட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மடைமாற்றுகிறோம். மக்களை இன்னும் எவ்வளவுதான் நீங்க வந்து ஏமாத்தி போறீங்க விஜய் சார் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கேள்விகள் கேட்க தோணுது. இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராகவே களத்துல இறங்கி இருக்கிறாங்க. போராட்டங்கள் வெடிக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாமே காது கொடுத்து நான் கேட்க மாட்டேன், என் ஜோசியர் சொன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற ஒரு முதலமைச்சர் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து எப்படி சொல்றது, பெருமையா சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம். குழந்தைங்க சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஓட்டு போட்டு ஜெயிச்ச முதலமைச்சர் தான் விஜய் அவர்கள் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. மக்களுடைய வேதனைகள் அறிஞ்சு, மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு, மக்களோடு மக்களா நின்ன ஒரு முதலமைச்சருக்கு தான் ஒரு விவசாயிகளுடைய வலியும் வேதனையும் தெரியும், சாதாரண ஒரு மக்களுடைய வலிகளும் வேதனை தெரியும் அப்படின்றது தான் நிதர்சனமும் உண்மையா இருக்கு. விவசாயிகளை உயர்த்தி பேசினா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த டைம்ல செஞ்சிடணும். இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் டிலே இருந்திருக்கு. சம்டைம்ஸ் மே மாசமே கூட டேம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா இது இன்ன வரைக்கும் அது செய்யல அப்படின்றது ஒரு பெரிய வருத்தம் தான். சோ முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி அவர்கள் டிவிகேல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்க அவங்களுடைய அடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்றதையும், பாஜக தமிழ்நாட்டுல அடுத்ததாக என்ன செய்ய போறாங்க, என்ன தலைமையை கொண்டு வர போறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு நடக்க இருக்கிற அரசியல் இருக்கக்கூடிய நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.